நமக்கு பிடிக்குது பிடிக்காததுங்கிறது ரெண்டாவது. ஆனால் தேவன் எல்லா வாக்குத்தத்தங்களையும் நமக்குன்னு எழுதி வச்சதுனால இப்போ சொல்கிறாரு, இது என் விருப்பமெல்லாம் கவனி, எனக்கு என்னென்ன விருப்பம்னு கவனி, இதெல்லாம் நீயே உள்ள போட்டுக்கோ. என் விருப்பம் என்னைக்கு உன் விருப்பமாகுதோ அன்னைக்கு எல்லா விருப்பமும் என் விருப்பம் மாத்திரம் இல்லை, என் விருப்பம் உன் விருப்பமா மாறணும். தேவனுடைய விருப்பங்கள் என் விருப்பமா மாறணும். தேவனுடைய விருப்பம் என்ன? என்னை நீதிமானாக்குவது, என்னை செழிப்பாக்குவது. என்ன நீதிமானாக்குறதுக்காகத்தான் கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார், கரையத்தை கொடுத்தார், பாடுகளை அனுபவித்தார், துக்கங்களை அனுபவித்தார், அவமானத்தை சந்தித்தார், கசையடி வாங்கினார், முள்முடி சுட்டப்பட்டார். அத்தனை அவமானம் அவ்வளோத்தையும் கொடுத்து கரையம் கொடுத்து அவர் சிந்தின ரத்தத்தின் மூலம் நம்மளை நீதிமான ஆக்கினதும் இல்லாமல் நீதிமானாக்கிட்டு என்ன சொல்றாரு? கர்த்தரை நம்புகிறவனோ நீதிமான் செழிப்பான், நீதிமான் செழிப்பான். இப்போ அவர் நம்ம செழிப்பா வாழணுங்கிற விருப்பத்தை இதில் எழுதி வச்சு இப்போ உங்களோட பேசி இப்போ உங்களுடைய விருப்பம் எதுவாக மாறணும்னு நினைக்கிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க செழிப்பா வாழணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம்? நம்ம செழிப்பா வாழணுங்கிறது தான் தேவனுடைய